முதலாவது சாங் நம்ம இஸ்ரவேலே பயப்படாதே சாங் நம்ம பாடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான், நம்ம பழைய சாங்கு. ஒரே செகண்ட் மணிங்க. எடுத்தாச்சு வரங்க. எடுத்து வச்சாச்சு செட்டிங்கு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பயப்படாதே நானே பயப்படாதே நானே சத்தியம் ஜீவனும் சத்தியமும் ஜீவனும் பயப்படாதே நானே எல்லாரும் மனத்திறந்து பாடுவோம். உன்னை நானே தெரிந்து கொண்டேன். சத்தியமும் ஜீவனும்
வழியும் சத்தியமும் ஜீவனும் வழியும் சத்தியமும் ஜீவனும் நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே, துங்க நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவனிடம் உனக்கு தருவேன், ஜீவனிடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். அடுத்த சாங்கு என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அளித்தேன், எனக்கே நீ சொந்தம்.
போராடு. என் கிருபை உனக்கு போதும். உண்மையாவே அவருடைய கிருபை நமக்கு போதும். நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். கிருபை உனக்கு போதும். பலகீனத்தில் என் பலமும் பூரணமாய் விளங்கும். பலகீனத்தில் என் பலமும் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். இப்பொழுது நம்ம ஒரு தெலுங்கு சாங் பாட போறோம். நிறைய பேர் ஆந்திரால இருந்து பார்க்கறதுனால அதுக்கப்புறம் தமிழ் சாங் பாடிட்டு பிரேயருக்குள்ள போக போறோம். ஆண்டவருடைய அன்பை பத்தி నీ ప్రేమను నా మదిలో తలచినా. తండ్రి నీ ప్రేమను నా మదిలో తలచినా. నా హృదయం స్తోత్రగీతం పాడెను. నా హృదయం స్తోత్రగీతం పాడెను. ఏమి ఇవ్వగలను నీ ప్రేమకు, ఆ సిల్వ ప్రేమకు. ఏమి ఇవ్వగలను నీ ప్రేమకు, ఆ సిల్వ ప్రేమకు. నీ ప్రేమను இந்த உலகத்தில் அங்க இங்கேயும் திரும்பும் போது ஆண்டவரை என்ன சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தவசனம். గురిలేక నేను తిరుగాడుచుండా పరలోక దారి చూపించితివి. గురిలేక నేను తిరుగాడుచుండా పరలోక దారి చూపించితివి. చెడిపోయినా చేర్చుకొంటివి, చెడిపోయినా చేర్చుకొంటివి. కలుషమే కడిగిన కరుణ రూపమా, కలుషమే కడిగిన కరుణ రూపమా. తండ్రి నీ ప్రేమను உலகத்துல நீங்க தனியா இருக்கிறேன்னு நினைச்சிருக்கீங்க.
నన్ను ఓదార్చితివి. ఏ తోడు లేక ఏకాకిగా నీ నీడలో నన్ను ఓదార్చితివి. పడిపోయినా నిలుపుకొంటివి, పడిపోయినా నిలుపుకొంటివి. శరణమై నిలిచిన పరమదైవమా, శరణమై నిలిచిన పరమదైవమా. తండ్రి ప్రేమను నా మదిలో తలచినా, తండ్రి ప్రేమను నా మదిలో తలచినా. నా హృదయం స్తోత్ర గీతం పాడెను, నా హృదయం స్తోత్ర గీతం పాడెను. ఇవ్వగలను నీ ప్రేమకు, ఆ సిల్వ ప్రేమకు. ఇవ్వగలను నీ ప్రేమకు, ఆ సిల్వ ప్రేమకు. తండ్రి నీ ప్రేమను. தமிழ் சங்கமாக பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுமை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுமை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். கொஞ்ச நேரம் நம்ம ஜபத்துக்குள்ள போக போறோம். 2-3 பேர் ஜபம் பண்ணுங்க. எங்க 2-3 பேர் ஜபம் பண்ணாங்களா ஆண்டவர் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில இந்த ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா வாய்ப்பை கொடுத்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன் தாமே அப்பா எங்களுடைய இல்லத்துல ஆண்டவரே ஜெபிப்பதற்காக ஆண்டவரே தகப்பனே இந்த நேரங்களை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஒதுக்கி கொடுத்திருக்கீங்க இயேசப்பா. அதற்காக உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்ன வார்த்தை சரியாக ஆண்டவரே அப்பா மாம்சமான எங்களுடைய ஜெபத்தை என் தேவன் கேட்கும்படியாக தகப்பனே நாங்கள் ஒன்று ஆண்டவரே 2 பேராக நாங்கள் சேர்ந்து உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் சொன்ன தேவனே அப்பா, நீங்க எங்க நடுவில் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே பிள்ளைகளை இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா இந்த இடத்துல உங்க நாமம் மகிமைப்படும்படியாக உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த சகோதரனை கூட ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவன் மூலமா ஆண்டவரே மாதம் மாதம் நடத்தப்படுகிற அந்த ஜெபத்தை தேவன் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சகோதரனுடைய வேலையை ஆசீர்வதிங்க இயேசு ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நீங்க கட்டளையிட வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் தேசத்திற்காகவும் ஆண்டவரே எங்கள் தெருவில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் கூட கர்த்தாவே நாங்கள் இடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க இருக்கிற இந்த பகுதிகளில் ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ஒரு பாவமும் ஆண்டவரே அணுகாதபடிக்கு உதவி செய்ய ஏசப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க குடிப்பழக்கத்துல இருக்கிற பிள்ளைகளையும், நோயில் இருக்கிற பிள்ளைகளும், கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா, தற்கொலை எண்ணத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க விடுதலை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களெல்லாம் நீங்க ரட்சிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா கஞ்சா, போதை வஸ்துக்கள் ஆண்டவரே அப்பா விபச்சாரம் போன்ற எந்த காரியத்தில் இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஆண்டவரே நீங்க சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே அப்பா நீங்க அவங்களை சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவமான காரியங்களிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து தகப்பனே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க. உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை நீங்க கட்டளையிட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனம் திரும்பி குணப்பட கர்த்தாவே ஏசப்பா நீங்க உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்ப மனம் திரும்பி நல்லவர்களாய் வாழ்ந்து கர்த்தாவே என் தேவனுக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாய் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. அப்படியே கூட ஆண்டவரே ஏசப்பா தேசத்துல கொள்ளை நோய் பரவாதபடிக்கு ராஜா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு கொள்ளை நோயினால ஆண்டவரே எத்தனையோ உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க ஜனங்கள்லாம் உங்களை அறியணும் ஆண்டவரே அப்பா. உங்களை அறியாம ஆண்டவரே கொள்ளை நோயினால் மறித்து நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு கூட கர்த்தாவே தேவன் தாமே அவங்களெல்லாம் சந்திங்கப்பா. அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க இயேசு ராஜா. உம்மை தொழுது கொள்கிற எங்களுக்கும் ஆண்டவரே பாதுகாப்பு தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எந்த ஜனங்களுக்கும் எந்த ஒரு நோய் ஆபத்து வராதபடி ஆண்டவரே, எந்த ஒரு வைரஸ் கிருமிகளும் பரவாதபடிக்கு ராஜா ஆண்டவரே எங்க தேசத்தையும் நாங்க இருக்கிற பகுதிகளிலையும் ஆண்டவரே உடைய பாதுகாப்பை நீங்க கட்டளையிட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீங்க பதில் தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
சொல்லுங்க தகப்பனே. அப்பா எந்த குறையும் இல்லாதபடி இந்த ஆண்டு முழுவதும் தேவன் வன்மையோடு எங்களை காத்துக்கொள்ளுங்க. அப்பா போன வருடங்களப்பா ஒவ்வொரு ஆபத்து எது இருந்தாலும் என் கருத்து எங்களை நேரத்தை காத்து கொடான கொடி சொல்றோம்ப்பா. மக்கள் தெரு முழுவதும் கருத்தை ஒத்துக்கொள்வாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தில் ஒத்துக்கொள்வது பரிசுத்த படுத்துவதே போகும்போது வரும்போது என் தேவன் முன்னே போகும்போது பிள்ளை அவங்க வரும்போது தலைவனில் வர ஆபத்தெல்லாம் விலக்கி போட்டு அவங்க கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்பா கல்லுக்கும் மண்ணுக்கும் இடையாதபடி தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்கு இன்னும் ஆசீர்வதிக்க கொடான கொடி சொல்றோம். அப்பா வானத்தின் நட்சத்திரம் போல மனங்களை கடல் போல என் தேவன் எங்களை பெருமையே பெருது பண்ண சொல்ற தேவனே. அப்பா இன்னும் எங்களை பெருக வைக்கிற என் தேவனுக்கு கொடான கொடி சொல்றோம். ஒவ்வொரு குணத்தையும் கருத்தில் ஒப்புக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிப்பான். தப்பான வழியில் இல்லாத இந்த படிப்பு நாளத்தோடு அந்த பிள்ளைங்க வாழ்ந்து கொள்ள எந்த ஒரு வேலைக்கும் போல தகப்பனே குறையில்லாத நடத்துறதுக்கு ஆசை. அப்பா ஆகாதத்துக்கு துணிமணி இல்லாத கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு துணையாய் தேவை. அப்பா அந்த தேசம் முழுவதும் கருத்தில் ஒத்துக்கொள்கிறோம். அப்பா இந்த வருடம் முழுவதும் என் தேவன் கண்மணி போல எங்களை காத்துக்கொள்கிறது புராண ஆமென். யார் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் செய்வோம். மேலே வர முடியாததுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். கீழே கூட நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம மொட்டை மாடியில் வச்சுருந்தோம். அங்கே நிறைய வயசானவங்க ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வந்திருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட ஏற முடியாத ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக கூட நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த சமமாக நம்ம கீழே நமக்கு ஜெபம் பண்ற மாதிரி ப்ரே பண்ணிக்கிறேன். நான் எல்லாருமே கீழே உட்காந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் நடக்க முடியாதவங்க கூட ஆண்டவர் சன்னிதானத்துல உட்காந்துட்டு நேருக்கு நேரா ஆண்டவர் பேசுறது நம்ம பார்ப்போம். கூடிய சீக்கிரத்துல ஆண்டவர் எங்க கூட கூட அப்ப கூட பேசியிருந்தாங்க. இந்த உலகத்துல தெலுங்குல பாட்டு பாடுற மாதிரி இந்த உலகத்துல ஒரு நாய் போல ஒரு பனி போல சுத்தினே இருந்த தனியா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சேர்ந்து எடுத்து நீ நினைக்கல அந்த என்ன நேசிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு நேருக்கு நேரா லாஸ்ட் பெஞ்சில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். லாஸ்ட் பெஞ்சில் பாஸ்டர் அங்கிருந்து பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எடுத்து வந்துட்டு அந்த பின்னாடி பெஞ்சில இருந்து பாஸ்டர் காலுக்கு முன்னாடி எடுத்து வந்துட்டு போட்டாங்க. எங்க உட்கார்ந்திருந்த குடி போதையில ஆண்டுடைய வசனம் கேட்டு இருக்கும்போது ஆண்டவர் நீ நினைக்கல என்ன நேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாதத்தண்டை எடுத்து வந்துட்டு போட்டிருக்காங்க. ஆமா, ஆண்டவர் நேருக்கு நேரா பேசுறது எனக்கு தெரியுது. ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் பேசுற ஆண்டவர். நேற்று கூட ஒரு டெஸ்ட் பண்ணி நான் பார்த்தேன். பிராமின் குடும்பத்துல இருந்து அவங்க மறைஞ்சிருந்தாங்க. அவங்க ஆண்டவர் கூட மனிதனோட எப்படி பேசுறாங்களோ அப்படியே பேசுவாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பிராமின் குடும்பத்துல இருந்து அவங்க சத்து போயிடணும். நான் இது மேல எந்த தேவதையும் நமக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சத்து போற நேரத்துல இயேசு ஆண்டவர் இந்த வசனம் படிங்க. அவர் சொன்ன வசனம் லாஸ்ட் சாப்டர் ரெவலேஷன் 1:14-15 நினைக்கிறேன். உன்னி வஸ்திரத்தோட ஒரு அவ்வளவு அழகா ஆண்டவர் அவருக்கு தெரிகிறாரு. அவர் பக்கத்திலே உட்காந்துட்டு பேசுறதே அவங்க கையினா தெரியுது அவருக்கு. அவங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை.
ஒன்றாம் அத்தியாயம் 14-15 நினைக்கிறேன், லாஸ்ட் சாப்டர். ஆமாம் ஆமாம், 1:14-15 இருக்கான் பாருங்க. 14-15. அவருடைய சிரசும் வெண்பஞ்சை போலவும் குறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் ஜுவாலையை போட்டுள்ளது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. எந்த கிரந்தத்திலையும் கூட எந்த வேதத்திலையும் கூட அந்த வசனம் இல்லையா? அவங்களே நேருக்கு நேரா சொல்றாங்க, அந்த வசனம் எந்த வேதத்திலையும் கூட இல்லை, எந்த கிரந்தத்திலையும் கூட இல்லை அந்த வசனம். அவங்களுக்கு இயேசு ஆண்டவரே தெரியாதா? மற்ற ஆண்டவர்கள் தெரியும், இயேசு ஆண்டவரே தெரியாதா? தெரியாதவங்க போய் அவங்கள தெரியப்படுத்திருக்காங்க பாருங்க. பக்கத்துல உட்காந்துட்டு நீ ஏன் சாக போறீங்க சொல்லும்போது அவங்களை எல்லாரும் கை விட்டாங்க. ஒரு சின்ன குழந்தையோட நினைக்கிறேன், கையில இருக்கு, சின்ன குழந்தை கூட கையில இருக்கு, அப்படியே விட்டுருக்காங்க தனியா. அவங்கள எல்லாருமே யாருமே செட்டப் பண்ணல. அவங்க ஹஸ்பண்ட் போலீஸா, அவங்களோட ஹஸ்பண்ட் அவரு விட்டுட்டாரு. அந்த நேரத்துல ஆண்டவர் விடாம அவங்க கிட்ட பேசுறது பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? பேசி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னாங்கன்னா, உனக்கு வேலை வேணுமா இல்லைன்னா உங்க கணவர் வேணுமா சொல்லும்போது அவங்க எனக்கு என்னுடைய கணவர் தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க பேசி முடிஞ்ச உடனே அவங்க கணவர் போன் பண்றது நம்ம பார்க்கிறோம். அவருடைய டெஸ்டிமனி பார்த்து இருக்கும்போது நமக்கே எவ்வளோ பேப்பட்ட ஆண்டவர் அவருடைய ஆண்டவர் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஆண்டவர் வசனத்துக்கு நம்ம போக போறோம். 3 வாரமா நம்ம பரலோக ராஜ்யத்தை பத்தி நம்ம தியானிக்கிறோம்னு நினைக்கிறேன். மேத்யூ 4:17, மேத்யூ 4:17 போடுங்க. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மேத்யூ 4:17. అప్పటి నుంచి యేసు పరలోక రాజ్యము సమీపించి ఉన్నది కనుక మారు మనసు పొందుడని, అంటే పశ్చాత్తాపపడండి అని చెప్పుచు ప్రకటింప మొదలు పెట్టారు. మనం తిరుపంగాని சொன்னானா பச்சாத்தாபப்படுறதா? எதுக்காக நம்ம பச்சாத்தாபப்படணும்? நம்மளுடைய பாவத்துக்காக தான் நம்ம பச்சாத்தாபப்பட போறோம். ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து இதுவரை செஞ்ச பாவங்கள் ஆண்டவர் நமக்கு காமிச்சு இருக்கும் போது அதுக்காக தான் நம்ம பச்சாத்தாபப்படணும். அதுக்காக தான் நம்ம மனம் திரும்பணும். மதம் மாறுறது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, அதுல இருந்து எடுத்து வந்துட்டு இதுல இருந்து சேர்த்திடுறாங்க. என்ன வீட்டுல கூட அப்படிதான் நினைச்சாங்க. நான் பிராமின் குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன், ஆனா எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டுல எங்க அம்மா தான் ரொம்ப தொந்தரவா இருக்காங்க. 1 வருஷம் வெளியே பேச்சுலரோட இருந்தேன். அந்த பேச்சுலரா இருக்கும்போது வேலையே கிடையாது. வேலை இல்லைன்னு இருந்தா தானே சாப்பாடு. வேலை இல்லை. 1 வருஷமா அப்படியே இருந்தேன். என்னுடைய சூட்கேஸ் வெளியே தூக்கி போட்டாங்க. நீங்க வீட்டிலேயே இருக்கக்கூடாது, அந்த பைபிள் உங்க கூட இருந்தா நீங்க வீட்டிலேயே இருக்கக்கூடாது. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அப்புறமா பைபிள் சர்ச்சில் வச்சுட்டு நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்து சர்ச்சில் வச்சுட்டு பைபிள் சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சை முடிஞ்ச உடனே திருப்பி வீட்டுக்கு வந்தா வீட்டு கதவு மூடிடும், வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அப்படி இருந்தா நம்ம ஆண்டவரை நேசிப்போமா?
ஆண்டவர் நேசிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எதுக்குமே நான் கேர் பண்ணல, அப்படியே வறண்டாலே படுத்துருவேன். ஆனா திருப்பி காலையில் 6 மணிக்கு கதவு திறந்தேன். நைட்டு ஃபுல்லா கதவு திறக்காது. வீட்டுக்கு வந்தா மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு 10 மணிக்கு மீட்டிங் முடியும். டெய்லி ஒரு வீட்டில் மீட்டிங் இருக்கும், பிரார்த்தனா கூட்டம் இருக்கும். எங்க ப்ரேயர் நடந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு நான் போயிடுவேன். போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வரும்போது கதவை மூடிடுவேன். நைட்டு 10 மணிக்கு திருப்பி காலையில் 6 மணிக்கு திறக்கும். 6 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு உள்ள போய் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இருக்குது. அப்படிதான் சில 10 வருஷங்கள் போயினே இருந்தது. 10 வருஷங்கள் போயினே இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு 1992 நினைக்கிறேன் எனக்கு ஆண்டவர் பேசுறது கரெக்டாக ஞாபகம். 92 ஆண்டவர் என் கூட பேசுறது நான் பார்த்தேன். இன்னைக்குலேருந்து நீ என்ன நேசி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றது நாங்கள் பார்க்குறோம். ஆமாண்ணா, நம்ம யார் நேசிக்கிறோம் இந்த உலகத்தில்? இயேசு ஆண்டவர் நேசிக்கிறோமா? மனம் திரும்பணும். மனம் திரும்பணும்னு சொன்னாங்கன்னா பశ్చాத்தாபப்படுறது. இங்க 3:2 பார்த்தீங்கன்னா கூட யோகான் ஆண்டவருடைய வருகை பத்தி இந்த ராஜா பரலோகத்துல இருந்து வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாப்டிசம் கொடுக்கும்போது அவரு கூட அப்படிதான் சொல்லியிருந்தார். ஆண்டவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் வரப்போகுது, எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு பாப்டிசம் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். పరలోక రాజ్యము సమీపించి ఉన్నది, మారు మనసు పొందుడని యూదయ అరణ్యంలో ప్రకటించుచుండెను. கலிலேயில ஆண்டவர் அவருடைய சேவை ஸ்டார்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் மூலமா தான், இந்த வசனம் தான் ஃபர்ஸ்ட் இங்கதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆண்டவர். எங்க அப்படியே எங்க போயிருக்காங்க? காட்டுக்குள்ள. நம்ம அப்படி போவோமா? யூதய அரண்யமுலோ, காட்டுக்குள்ள இயேசு ஆண்டவர் அவருடைய வசனத்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்புங்கன்னு சொன்னா நமக்கு புரியுற மாதிரி சேஞ்ச்னஸ் தெரியும், வித்தியாசம் தெரியும். నేతి ఎప్పుడు இருக்காங்க, నినకి ఎప్పుడు இருக்காங்க. మారు మనస్సు పొందడం అంటే పరివర్తన చెందడం లేక పశ్చాత్తాపపడడం. எங்க பாவத்துக்காக நான் நைட்டு 1 மணி 2 மணி வரை அந்த காம்பவுண்ட்ல வெளியே பின்னாடி முட்டி போட்டு ப்ரே பண்ணிருக்கும் போது காலையில ஏச்ச உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் அழுதுருக்கீங்க நைட்டு ஃபுல்லான்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்க, நம்மளுடைய பாவத்துக்காக நம்ம அழுகுறோம். அப்பதான் ஆண்டவர் நம்ம கூட பேசுறதை நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்பி சேஞ்ச்னஸ். நேத்து எப்படி இருக்காங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? அதுதான் மனம் திரும்ப பத்தி. மனம் திரும்போட மீனிங் அதுதான். வெனுதிருக்குட்டா. வெனுதிருக்குட்டா தமிழ்ல பாத்தீங்கன்னா எப்படின்னு சொல்லலாம்னு சொன்னா பின்னாடி திரும்புறது. இனிமேல் அந்த லைஃப் எனக்கு வேணாம், அந்த லைஃப் எனக்கு வேணாம், அந்த வாக்கியம் எனக்கு வேணாம். திரும்பணும். எந்த பக்கம்? யார் பக்கம் திரும்பணும்? యేసు ఆండవర్ పక్కన நம்ம திரும்பணும். పాపపు మార్గముల నుండి వెనుకకు మరలి క్రీస్తు వైపుకు తిరగటం. நேத்து வரை நம்ம எவ்வளவு பாவியா இருந்தோம் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அதுல இருந்து அப்படியே திரும்புறது, பின்னாடி திரும்புறது. యేసు ఆండవర్ பக்கம் திரும்புறது. ఆయన ద్వారా దేవుని వైపు తిరగటం అని దేవుని భావం. యేసు ஆண்டவர் மூலமா என்ன பண்ணணுமா? ஆண்டவர் பக்கம் திரும்பணும்னு சொல்லிட்டு அதோடைய அர்த்தம். யோகான் 14:1
அவங்கள நீங்கள் பற்றி நிறைய ரெஃபரன்ஸில் இருக்கு. அது பாருங்க, யோகானு 14:1 1ஆம் வசனம் 6வது வசனம் பாருங்க. யோகானு 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம்ம பாடல் பாடுற பிரகாரமா பாடல பாடிருக்கோம் இல்லையா? நம்ம நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லிட்டு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. நமக்கு சமயம் இல்லை. அதே மாதிரி அப்போஸ்தலர் 8:22 கூட நீங்க படிச்சு பாருங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 26:18 கூட நீங்க படிச்சு பாருங்க. அதே மாதிரி 1 பேதுரு 2:20 కూడా 25 కూడా நீங்க படிச்சு பாருங்க. పాపము నుండి వెనుదిరిగి క్రీస్తులో రక్షణను స్వీకరించడం అంటే క్రీస్తును పాపపు శిక్ష నుండి రక్షించేవాడని మాత్రమే కాక ఆయన తన జీవితానికి ప్రభు అని కూడా అంగీకరించాలి. అలా మారు మనసులో అధికారాన్ని మార్చడం. எப்படின்னு சொல்றாங்க, பாவத்திலிருந்து ரட்சிப்புக்குள்ள நம்ம வந்து அவருடைய சிக்ஷையிலிருந்து இல்லாம இயேசு ஆண்டவர் தான் சொல்லிட்டு நம்ம அவரை ஏத்துக்கொண்டு மனம் திரும்பி அவருடைய அதிகாரத்துக்குள்ள நம்ம வருவோம். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து இயேசு ஆண்டவருடைய அதிகாரத்துக்குள்ள நம்ம வருவோம். அதிகாராన్ని మార్చడం. எப்பேற்பட்ட அதிகாரம் பாருங்க நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இதுவரை நம்ம எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? சாத்தானுடைய அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். எப்படி பாருங்க, எபேசி 2:2 பாருங்க. எபேசி 2:2 கிளீனா நமக்கு புரிய வருது. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடியாகவும் எபேசி 2:2 படிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆமா, பாத்தீங்களா அங்க எவ்வளவு கிளீனா சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அவருடைய வசனத்துக்கு மாறணும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்பணும்னு சொல்லிட்டு அதோடைய அர்த்தம். அதே மாதிரி அதுல அப்போஸ்தலர் 26:18 கிளீனா போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 26:18 அங்க கிளீனா சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்படுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு அங்க புரிய வரும். விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். கவனமா கேளுங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசுறதை நாங்க பாக்குறோம். ఆండవరు ఒక కూడా పేర్కొనిறாங்க. మారు మనసు అనేది పాపి తీసుకునే స్వేచ్ఛాయుత నిర్ణయం. மனம் திரும்பன்றது என்ன சொல்றாங்க இங்க? நேத்து வரை நம்ம பாவியா இருந்தோம். அது நம்ம என்ன பண்றோம்? ஒரு சுதந்திரமா எடுத்துக்கிற ஒரு நிர்ணயம் நம்மளே எடுத்துக்கிறோம். அந்த நிர்ணயம் இன்னைக்குல இருந்து நான் பாவி கிடையாது,
இவ்வளவு అలగాన వచనం పారుగా ఇவ்வளவு అలగాన వచనం పారుగా అయితే అది అతడు సువార్తను విని దానిని అంగీకరించేలా సామర్థ్యం కలుగజేసేందుకు అతనికి అనుగ్రహింపబడిన కృప ద్వారా సాధ్యమవుతుంది. ஆண்டவருடைய வசனம் நம்ம கேட்கும்போது, ஆண்டவருடைய சுபசேஷத்தை நம்ம கேட்கும்போது அப்பேற்பட்ட சாமர்த்தியம், அப்பேற்பட்ட நமக்கு பொறுமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். எப்பேற்பட்ட அழகான வசனம் பாருங்க. அந்த அவருடைய வசனத்தினால தான் நமக்கு முடியும். அப்போஸ்தலர் 11:22 21 கீழே போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 11:21 தமிழ்ல படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 11:21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எப்பேற்பட்ட வசனம் எவ்வளவு கிளீனா புரிஞ்சு பாருங்க. நம்ம நல்லா அவனுடைய வசனத்தை நம்ம நல்லா கேட்கணும். கேட்க விட மாட்டான் சாத்தான. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கேட்க விட மாட்டாங்க ஆண்டவர். நீங்க நல்லா கேட்டு பாருங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கவே விட மாட்டாங்க. கேட்டீங்கன்னு சொன்னா அங்க நம்ம கிளீனா மறந்திருப்போம். ஆண்டவர் பச்சத்தாப்பம் கொடுப்பாரு. அதை நான் டெஸ்ட் பண்ணி கூட நான் பார்த்துக்கிறேன். మారు మనసు విషయములో క్రీస్తు కోరేదాన్ని వెలుగులో చూస్తే రక్షణార్థమైన విశ్వాసం అంటే కేవలం క్రీస్తుపై రక్షకుడు అన్న నమ్మకము కలిగి ఉండడం అన్నది మాత్రమే చాలదు. రక్షించే విశ్వాసాన్ని నిర్వహించడంలో పాపంతో తప్పనిసరిగా తెగదెంపులు చేసుకోవడం అనేది, లేకపోతే అది విమోచన గురించిన లేఖనాల ఉద్దేశాన్ని తీవ్రంగా అపార్థం చేసుకోవడమే అవుతుంది. என்ன சொல்றாங்க ஆண்டவர்? எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஆண்டவருடைய வசனத்தை நம்பணுமா, ஆண்டவரை ரட்சகரா நம்ம ஏத்துக்கணுமா, அது இல்லாம அவருடைய எப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பாவத்துல இருந்து அப்படியே என்ன பண்ணும், தமிழ்ல தெகத்தெம்புலும் எப்பேற்பட்ட நிரீட்சணை நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். எப்பேற்பட்ட நிரீட்சணை நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அழகான வசனங்கள், எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க. மார்க் 1:15 கிளீனா போடப்பட்டிருக்கு பாருங்க. அங்க நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நமக்கு அங்க புரிய வரும். தமிழ்ல நான் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியலன்னு கூட மார்க் 1:15 மட்டும் படிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்தார். எப்பேற்பட்ட ఛాలెంజ్ కూడా சொல்லலாம். రక్షణకు ఒక షరతు, எப்பேற்பட்ட ఛాలెంజ్ ஆண்டவருடைய நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி லூக்கா 13:3-5 கூட கிளீனா போடப்பட்டிருக்குது. சமையல நமக்கு அதே மாதிரி அப்போஸ்தலர் 2:38 கூட கிளீனா நமக்கு போடப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 3:19 கூட நீங்க பாருங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 11:21 கூட நீங்க பாருங்க. 11:21 పాత నిబంధనలోని ప్రవక్తల బోధనలోను కూడా எப்பேற்பட்ட மனந்திருப்பாங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல கூட அதே வசனம் தான், நம்ம இந்த வசனம் தான் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாங்களோ அதே தான் அங்க போதிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஈர்மியா 7:3 பாருங்க. ஈர்மியா என்ன போதிக்கிறாங்க பாருங்க. ஈர்மியா 7:3. சீக்கிரமா டைம் ஆகுது. எரேமியா 7:3. பழைய ஏற்பாட்டுல கூட இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். அதே மாதிரிதான் நமக்கு புது ஏற்பாட்டில் கூட யோகான்னு சொல்லியிருக்காங்க. மாத்திய 3:2 கூட அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாத்திய 4:7 மாத்திய 18:3 கூட நம்ம பார்த்து நிற்கிறோம். அதே மாதிரி லூக்கா 5:32 கூட நம்ம பார்த்து நிற்கிறோம். கொத்த நிபந்தனை இது புது ஏற்பாட்டில் கூட பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இயேசு ஆண்டவர் சொல்லது நம்ம பார்க்கிறோம்.
ಬೋಧೆಲ್ಲವೂ ಪ್ರಧಾನ ಸಂದೇಶము మారు మనసు సువార్త సందేశము మారు మనసును కూర్చిన బోధతో కూడిన దై ఉండాలి. அவருடைய இயேசுடைய போதனைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா மனம் திரும்புற விஷயத்துல தான் அவங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம். எந்த வசனத்துல நீங்க எடுத்தாலும் கூட எங்க வசனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூட மனம் திரும்ப பத்தி தான் அங்க கிளீனா சொல்றது நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 3:9 பாருங்க. 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அதே மாதிரி லூக்கா 24:47. லூக்கா 24:47. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புற பத்தி எவ்வளவு அழகா நமக்கு அங்க சொல்லதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மேத்யூ 10:7 என்ன சொல்றாங்க பாருங்க. பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு கிளீனா சொல்லுது நம்ம பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் ஆமா, ரொம்ப சமீபமா இருக்கு. நிறைய பேரு ஆண்டவருக்குள்ள நம்ம வரது நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய சினியாக்கள் கூட இயேசு ஆண்டவருக்குள்ள வரது நம்ம பார்க்கிறோம். இயேசு ஆண்டவருக்குள்ள வரது நம்ம பார்க்கிறோம். நம்ம ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் இயேசு ஆண்டவரே இந்த பூமி மேல வர போறாங்க. இயேசு ஆண்டவரே இந்த பூமி மேல வந்துட்டு அவர் ராஜ்யம் செய்ய போறாங்க. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அந்த காலத்துல இயேசு ஆண்டவர் சிஷ்யங்கள் கூட இருக்கும்போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த பூமி மேல அதே மாதிரிதான் இயேசு ஆண்டவர் சிஷ்யங்கள் கேட்டா சொல்லது நம்ம பார்க்கிறோம். நான் எப்படி போறனோ அதே மாதிரிதான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க சிஷ்யனோட சொல்லது நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த பூமி மேல அவர் ராஜ்யம் செய்ய போறாங்க. அவருதான் ராஜாவா இருக்க போறாங்க. நமக்கு சமயம் இல்லாதனால அடர் சித்தமானால் அடுத்த மாசம் நம்ம பார்ப்போம். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் ராஜ்யத்தை பத்தி நமக்கு 3 மாசமா ஆண்டவர் பேசுறது நம்ம பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் வர்றது மிக சமீபமா இருக்கு. உங்க பக்கத்திலேயே இருக்கிறாங்க, உங்க பக்கத்திலேயே நிக்கிறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் ரூமுக்குள்ள பாடல் பாடி இருக்கும் போது என்ன யாரோ எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா பாக்குறாங்க, அங்கதான் இருக்காங்க, உங்க பக்கத்திலேயே நிக்கிறாங்க. இயேசு ஆண்டவர் உங்க பக்கத்திலேயே நிக்கிறாங்க. எப்பயாவது மனம் திரும்புவாங்களா சொல்லிட்டு, எப்பயாவது பச்சாத்தாபப்படுவாங்களா சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க, காத்துட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு ஆண்டவரோட இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் எவ்வளவு டைம் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டு பிரகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா 4000 வருஷம். புது ஏற்பாட்டு பிரகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு ஆண்டவர் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்த யோகானும் லூக்கா பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தி அவங்க சொல்லது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் வரும், கண்டிப்பா வரும் இந்த பூமியில. ஆண்டவர் நம்ம ஹிருதயத்துல ராஜ்யம் செய்ய போறாங்க. ஆமா,
எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. டோட்டலா ஆண்டவர் 6 நாளுக்குள்ள இந்த உலகத்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. 7வது நாள் என்ன பண்ணாரு? விசிராந்தி பண்ணாரு. அதனாலதான் நம்ம சண்டே என்ன பண்றோம்? சர்ச்சுக்கு போறோம். 6 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. இந்த பூமி, ஆகாயம், தண்ணி, நீர், இந்த நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், என்னென்ன தேவைப்படுமோ, செடிகள், மனுஷனங்கள், விருட்சங்கள், என்னென்னமோ எல்லாமே ஒரு மனுஷனுக்காக என்னென்னமோ படிச்சுட்டாரு. 7வது நாள் விசிராந்தி எடுத்தாரு. எப்பேற்பட்ட கிருபை பாருங்க. 6000 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. 1997க்கே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நம்மளுடைய இந்தியன் கேலண்டர் பிரகாரம் 3 வருஷம் தப்புன்னு சொல்லிட்டு 2000லேயே உலகம் அழிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நமக்கு எத்தனை வருஷம் கொடுத்திருக்காங்க? 2025. 25 வருஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. குருப காலத்துல நம்ம இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? குருபை காலத்துல இருக்கிறோம். எப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூட தெரியாது. நம்ம சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா அங்கங்க பூகம்பங்கள் எல்லாம் வருது. நிலநடுக்கா? ஆமா, நிலநடுக்க. அப்புறம் சுனாமி வருது. எத்தனையோ பேர் அடிச்சுக்கிறாங்க, எத்தனையோ பேர் அடிக்கிறாங்க. எல்லாத்தையுமே தாங்குறாங்க ஏசாவுடைய பிள்ளைங்க. நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டமும் கூட இல்லை. ஆண்டவர் எப்பேற்பட்ட அழகான இடம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் சோத்திரத்துக்காக நமக்கு எவ்வளவு எப்பேற்பட்ட கிருபை கொடுத்திருக்காங்க பாருங்க. 25 வருஷம், 2000ல இருந்து 2025 வருஷம், 25 வருஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. இன்னும் நம்ம மனந்திரமாம இருக்கிறோம், இன்னும் நம்ம பச்சாத்தாபப்படாம இருக்கிறோம், இன்னும் நம்ம பாவியாமே இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் நம்ம பாவியா இருப்போம்? இன்னைக்கு நைட்டு நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க, எனக்கு பச்சாத்தாபம் கொடுங்க ஆண்டவரே. ஆமா, கேட்டதான் கொடுப்பாரு. இல்லைன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க வேண்டியதான். ஆண்டவர் ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட கிருபை பாருங்க. சில ஜெபம் பண்ணிட்டு நம்ம இந்த ஆராதனை நம்ம முடிக்க போறோம். ஆண்டவர் சன்னிதானத்துல தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு மாதமும் இங்க ஜெபம் பண்றதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம தான் முக்கியமான ஆளா இருக்க போறோம். ஆண்டவர் இந்த உண்மையாவே இந்த பூமி மேல வரும்போது ஒவ்வொருத்தரையும் நம்ம கணக்கு கேட்பார். மேத்யூ 12:36 போடுற மாதிரி மேத்யூ 12:36 கிளீனா போட்டிருக்காங்க. அந்த வசனங்கள் கூட எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்குது. மேத்யூ 12:36 நினைக்கிறேன். படிச்சு பாருங்க. மேத்யூ 12:36 கரெக்டா ஞாபகப்படுத்த பாருங்க. மேத்யூ 12 கணக்கு கேட்க போறாங்க பாருங்க. அவர் வரும்போது கணக்கு கேட்க போறாங்களா? வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டா இருக்கா வசனமா? ஆமா, கணக்கு கேட்க போறாங்களா? எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம தான் முக்கியம், நம்ம தான் மெயின். ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் ஆண்டவர்களை நம்ம ஏற்று வந்திருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமானம். ஒவ்வொருத்தர் 1000 பேருக்கு சமானம். நம்ம தான் முக்கியமான ஆள் இருக்க போறோம். என்ன பண்ணுவோம்? நம்ம கையில தான் இருக்க முடிவு. நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். நிர்ணயம்னா முடிவு, தமிழ்ல முடிவு. நம்ம தான் முடிவு எடுக்கணும். மனம் திரும்பணுமா வேணாமா, இல்லை அப்படியே இருக்குமா? நம்ம பாவத்தோட இருக்கணும். பச்சாத்தாபம் வேணாம், எனக்கு மன திரும்ப வேணாம், நான் இப்படிதான் இருக்கிறேன், நான் எப்படி இருக்கணும்னா அப்படிதான் இருக்கிறேன், அப்படி இருக்க வேண்டியதான். ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாங்க சொன்னா ஆண்டவர் கண்டிப்பா உன்னை சந்திப்பார். எப்படி பவுல் சந்திக்கிற மாதிரி. பவுல் நினைச்சிருப்பாரா? நினைச்சிருப்பாரா? அவர் வாக்கியில அவர் நினைச்சிருப்பாரா? எப்படி
பவுல் சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எப்படி சந்திச்சிருக்காங்க பாருங்க. சவுலே சவுலே என்ன ஏன் நேசிக்கிறீங்க? சவுலே சவுலே என்ன ஏன் நேசிக்கிறீங்க? தரிசனமே கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட பேசியிருக்காரு. ஏசாண்டவர் அவருக்கு தெரியாதா? தெரியும், தெரியும், அவருக்கு தெரியும், ஏசாண்டவர் தெரியும். ஆனா அன்னைக்கு தான் கிளீனா ஏசாண்டவரை அவர் கண்ணோட பார்க்குறாரு. அவருடைய கண்ணு 3 நாள் எதுவுமே தெரியல அவருக்கு. யாராவது இப்போ வந்துட்டு அவங்க வைத்தியம் பண்ணான்னு பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவட சொல்லிட்டார் அன்னியாக்கு, அன்னியா சவுல் வராங்க, அவருக்காக ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே அவர் எப்பேற்பட்ட ஆள், அவருக்காக ப்ரே பண்ணுறது. அந்த பக்கம் அனினையை கட்ட பேசிக்கிறாரு, இந்த பக்கம் பவுலை கட்ட பேசிட்டாரு. சவுல் பவுலா மாற்றிட்டாரு பேரை பாருங்க. நீங்களது நீ சவுல் கிடையாது, பவுல். பேசுறாரு பாருங்க. 3 நாள் கண்ணை திறக்க முடியல. ஏன்? அவருடைய வெளிச்சம், அப்பேற்பட்ட வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு கண்ணை திறக்க முடியல. ஆனா வெளிக்கு கூட அந்த ஆண்டவரை விட்டுட்டு இந்த ஆண்டவரை நேசிக்கும் போது 3 நாள் படிக்க வச்சாச்சு. என்னுடைய இதை சொல்றேன். கட்டில படுத்து நிற்கிறேன், 3 நாள் படுத்து நிற்கிறேன். அப்படியே சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சவுலுக்கு கண்ணு மூட வச்சுட்டாரு. ஆனா எனக்கு சாப்பாடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான் சேஞ்சினஸ். நேத்து அங்க நேசிச்சிருந்த, இன்னைக்குல இருந்து இங்க நேசிக்கிறேன். எப்படி இருக்கும்? உடனே எஃபெக்ட். அப்போ தாங்க முடியுமா? அவங்களால தாங்க முடியாது. என்னைய விட்டு நீ போற, கஷ்டங்கள் வரும். இயேசு ஆண்டவர் நம்ம நேசிக்கும் போது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரும். எனக்கு வந்திருக்குது, நிறைய வந்திருக்கு. ஆனாலும் இயேசு ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். சின்ன ஜெபம் பண்ணிட்டோமா? அதாவது நம்ம முடிக்க போறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துல யாருக்குமே இல்லாத பாக்கியம், இந்த சின்ன சங்கம், இந்த சின்ன சபை, இதான் நீங்க நேசிக்கிறீங்க. ஒரு 1000 பேரோ 2000 பேரோ 5 கோடி பேரோ 10 கோடி பேரோ உங்களுக்கு தேவையில்லை. சின்ன சபை தான் போதும். அதுல 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் அதுதான் இன்னைக்கு போதும். எங்க 2-3 பேர் ஜெபம் பண்றாங்களோ அங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீங்க எங்க நடுவுல இருக்கீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இந்த வசனம் மூலமா பேசுறீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னாங்க, எங்க 2 பேரு மன ஏக்கத்தோட ப்ரே பண்ணுவாங்களா, அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற சொல்லிட்டு இவங்க அழகா அந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. 18:19 நான் சொல்லப்பட்டிருக்குதா ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துல நீங்க கூட பேசுங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுறது எவ்வளவு ஆண்டவரே, எப்பேற்பட்ட கிருபை எங்களுக்குள்ள நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. கிருபை காலத்துல நாங்க ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, சாயங்கால நேரத்துல நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரே, வழிநடத்துங்க ஆண்டவரே. சின்ன பிரதேசத்துல கேட்கிறேன். ஆமென். ஒவ்வொரு வாரம் நீங்க ஜப்பான் நடக்க போகுது. கரெக்டா 6 மணிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா 7 மணிக்குள்ள நம்ம முடிச்சிருவோம். ½ an hour, ஒரு 20 நிமிஷம் நம்ம சாங்ஸ் பாட போறோம். வசனத்துக்கு ஒரு 20-25 நிமிஷம் நான் கொடுக்க போறோம். எல்லாத்துக்கும் நமக்கு சமயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆண்டவருக்காக நமக்கு 2.5 மணி நேரம் கொடுக்கணுமா? நமக்கு அந்த 2.5 மணி நேரம் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு சமயம் இல்லை. எனக்கு சமயம் பார்க்கறதுக்கு கூட எனக்கு ஆண்டவர் சமயம் எங்குமே பார்க்க முடியல. நான் இன்னும் வசனம் முடியவே இல்லை. இப்பேற்பட்ட கிருபை நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஆண்டவர் பிரேயர் மூலமா பேசுவாங்க, பாடல் மூலமா பேசுவாங்க, வசனம் மூலமா பேசுவாங்க. தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா ஆண்டவர் பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவளை அவங்க சொல்லிட்டாங்க ஒரு நாள், நீங்க பாடல் நல்லா பாடுறீங்க. இந்த தெலுங்குல டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றது ரொம்ப சங்கடமா இருக்குது. என்னங்களா? ஆமா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா இதுல சம்ஸ்கிருதம் இருக்கிறதுனால தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க பாடல் நல்லா பாடுறீங்க. என்ன இது இப்படி சொல்றாங்க? எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, எழுத தெரியாது, எப்படி பாடுறது? ரூமுக்குள்ள போய் முயற்சி பண்ணிருக்கும் போது நான் பாடின பாட்டே நான் கேட்டுட்டு இருக்கிறேன், ரெக்கார்ட் ஆயிருக்கு. எப்பேற்பட்ட கிருபை ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நிறைய பாடங்கள் தமிழ்ல, தெலுங்குல, ஹிந்தியில கூட 4-5 பாடல்கள், 2-3 பாடல் பாடிக்கிறேன். கிட்டத்தட்ட யூடியூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா 400 பாட்டுக்கு மேல போயிருக்கு. எனக்கு ஒவ்வொரு டைரியும் திறந்து பார்த்து இருக்கும்போது நான் எப்படி பாடுறேன்னு எனக்கே தெரியல. பாடி முடிச்சிருக்கிறேன். பாட ஆண்டவர் கொடுப்பாரு, எடுப்பேன், எழுதுவேன், டைரியில் பாடுவேன். அவ்வளோதான், ரெக்கார்டிங் பண்ணணும். 400 பாட்டுக்கு மேலே போயிருக்கு. ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளையமா சொல்லணும்னு எனக்கு வசனம் கூட அதே மாதிரி எவ்வளோ ஈஸியாக சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னதான் எல்லாருக்கும் நினைக்கிறேன். நம்ம ஒருத்தருக்கு நம்ம சொல்லிக்கணும், சொல்லியிருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு நம்ம போதிக்கணும் சொல்லிட்டு எவ்வளோ அழகா வசனத்தில் சொல்லுறது நம்ம பார்க்குறோம். ஒருத்தருக்கு நம்ம சொல்லிக்கணும். என்ன பண்ணுறோம்? அப்படிதான் ஆண்டவர் சொல்லுறதை நம்ம செய்யணும். ஆமாம், அப்போதான் ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்வாங்க. ஆமாம், ஆண்டுடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் என்மேலும் நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்கணும். நமக்கு ஆண்டவர் மாதமா ஒரு சில ஸ்நாக்ஸ் கூட கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இதோட நமக்கு ஆண்டவர் 4 வருஷம் முடிஞ்சிச்சு. மாதம் இங்க ஜெபம் பண்றது 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கரெக்டா நம்ம 6 மணிக்கு இங்க இருந்தாதான் மற்றவங்க கூட நம்மளை பார்த்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆமா, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நன்றி. ஆமென்.